ஷபா, இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. கடைசியில நானே எனக்கு காஃபி போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அடிக்கிற வெயில்ல சூடா காஃபி குடிச்சாதான் உடம்புக்கு இதமா இருக்கும். அண்ணன் உதய பெருமாள் வாழ்க! அண்ணன் உதய பெருமாள் வாழ்க! அண்ணன் உதய பெருமாள் வாழ்க! அண்ணன் உதய பெருமாள் ஒரு காஃபியை நிம்மதியா குடிக்க விடுறாங்களா இந்த வீட்டுல? இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. இதோ என் மாமா வந்துட்டாரு. மாமா வாழ்த்துக்கள் மாமா. வேண்டாம் அட்ரா டேய் பொன்னாடே கொடுங்க. சால்வை கொடுங்க. அண்ணன் வாழ்க! உதய பெருமாள் வாழ்க! என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? அண்ணன் உதய பெருமாள் மாமா. ஏய் போட்டோ போட்டோ போட்டோ. வாழ்க! போதும் 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 போதும். ஓகே ஓகே ஓகே. थैंक यू थैंक यू. மாமா இப்பதான் உங்க முகத்துல எம்எல்ஏ ஆக போற கலை அப்படியே பிரகாசமா தெரியுது. மாமா நீங்க இப்படியே வந்து எதுவுமே கேட்க வேண்டாம். ஜஸ்ட் எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு வச்சாலே போதும். மாமா கண்டிப்பா இந்த தொகுதியில வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் பெர்மனன்ட் எம்எல்ஏ. என்ன சகல? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? மாமா சத்தியமா இது பந்தாவுக்குலாம் இல்ல, எல்லாரையும் நம்ம வரோன்னு அலர்ட் பண்றதுக்கு தான். இப்போ இதெல்லாம் பேசிக் ஆயிடுச்சு மாமா. அதான் இதெல்லாம். அக்கா உதய பெருமாள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருங்கக்கா. சரிங்கண்ணா. மறந்துடாதீங்க. கண்டிப்பா. வணக்கங்க. அண்ணே வணக்கண்ணே. வர எலெக்ஷன்ல நம்ம தொகுதியில நான் சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம தொகுதியோட தேவை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? செங்கோட்டு வேலையர் குடும்பத்து ஆளுங்க சொன்ன வார்த்தையையும் கொடுத்த வாக்கையும் மீறினதே இல்ல. நீங்களும் கண்டிப்பா அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம தொகுதியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. எங்க ஆதரவு உங்களுக்கு தான். மறக்காம வீடியோ கேமரா சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா சரிப்பா. மறக்காம நம்ம சரி, ஓட்டு போடுறோமா? அண்ணன் மாமா உதய பெருமாள் மாடியில் நிக்கிறாங்க பாருங்க. அண்ணன் உதய பெருமாள் மாமா அங்க இருக்க. மாமா அங்க. வணக்கம் வணக்கம். இந்த ஜனங்கள்லாம் கண்மூடித்தனமா இவ்வளவு நம்பிக்கையோட இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களே. அப்போ நேத்துக்கு டிவில அந்த லேடி சொன்னதெல்லாம் பொய்யா? அது உண்மையோ பொய்யோ? உண்மையா இருந்தா கூட பொய்யாக்கிடுவாங்க. பெரிய இடம்னா சும்மாவா? என்ன இருந்தாலும் பட்ட அவமானம் மறைஞ்சிருமா என்ன? சார், நீங்க சுயேட்சை வேட்பாளரா இந்த தொகுதியில போட்டியிடுறீங்க. ஆனா உங்க மேல நேத்து சாந்திங்கிற லேடி அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார், நீங்க அமைதியா இருக்கிறத நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அந்த லேடி சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கலாமா? இத பாருங்க, நான் அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமா அவங்கள காட்டாம மறைச்சதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்படி அந்த லேடிக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அதை எப்படி சார் நீங்க நிரூபிக்க போறீங்க? சார், அவங்க சொன்னது உண்மைதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட என்ன சார் எவிடன்ஸ் இருக்கு? சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க இங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. சித்தப்பா, நீங்க வாங்க. மேடம், மேடம், நீங்களும் பத்திரிகை துறையில தான் இருக்கீங்க. ஒரு பெண் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா நாங்க இதுக்கு கூடிய சீக்கிரம் பதில் சொல்லுவோம். நானே அனௌன்ஸ் பண்றேன். போதுமா? வாங்க சித்தப்பா. மேடம் சார் நில்லுங்க சார். அவ கண்டிப்பா உண்மையை ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா
கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா உண்மை தானா வெளியில வரும்ல. அண்ணி அவசரப்படாதீங்க அண்ணி. தயவு செஞ்சு நீங்க அந்த லேடிய இங்க கூட்டிட்டு வர சொல்லாதீங்க. ஏன் ஐலி? என்ன நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அந்த லேடிய கூட்டிட்டு வந்து மிரட்டி தான் உண்மையை சொல்ல வச்சோன்னு வெளியே தெரிஞ்சா அது இன்னும் தான் பிரச்சனையை பெருசாக்கும். இந்த பிரச்சனையை நம்ம மேலும் வளர விடாம தடுக்கணும்னா நாம இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன சொல்ற ஐலி? சீக்கிரமா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாதானே சித்தப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா அடுத்து என்ன வந்தாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாமே. இதுக்கு நம்ம கிட்ட வேற என்னதான் சொல்யூஷன் இருக்கு சொல்லு. சொல்யூஷன் இருக்கு அண்ணி. என்ன சொல்ற ஐலி? அண்ணி, அவங்க மாமாவோட மரியாதையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் கெடுக்கிறதுக்காக மீடியாங்கிற இருக்கிறதுலயும் பவர்ஃபுல்லான வெப்பனை எடுத்தாங்க. நம்ம கிட்ட கூட அதே வெப்பன் தானே இருக்கு. இத வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமே. இல்ல, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர. அண்ணி, அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த லேடி சொன்ன விஷயம் சம்பந்தமா மாமா உண்மை என்னன்னு அந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்ல போறதா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நேத்துல இருந்து வர்மாவோட ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது தெரிஞ்சுதா? அப்படி எதுவும் தெரியல மேடம். எனக்கு தெரிஞ்சு வர்மா இது வரைக்கும் எதுவும் செய்யாம இருக்கான்னா ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. இவ்வளோ தைரியமா அந்த லேடியை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னா அந்த லேடி விஷயத்தை வச்சு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு வர்மா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல வர்மாவோட நீட் உங்க அப்பாவை எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுக்கிறது மட்டும் தானே. அதுக்கு அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதுமே. இதுக்கு மேல அவன் என்ன செய்வான்னு சொல்றீங்க? எனக்கும் சரியா தெரியல. மேபி அவன் வேற விஷயத்தை யோசிக்க பாசிபிள் இருக்குன்னு சொல்றேன். சிவா, நமக்கு டைம் ஆகுது. வந்து ஜீப்ல ஏறுங்க போலாம். சும்மா இவரோட விளையாட்டு தனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அயலி, நான் சொல்றது உண்மை. நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிவா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவா, இப்போ நீ வர போறியா இல்லையா? ரேஷ்மா, நான் இப்ப போய் ஆகணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இனிமே என்கிட்ட பேசாத. பாய். ஏய் ரேஷ்மா, ரேஷ்மா இரு 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 இரு. ஐலி, நீங்க முன்னாடி போங்க. நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐலி ப்ளீஸ், நான் வந்துடுறேன். ஜான், நீங்க முன்னாடி போங்க.